ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறுறோம். இஃப் யூ திங்க் குட், குட் வில் ஹேப்பன். இஃப் யூ திங்க் ஈவில், ஈவில் வில் ஹேப்பன். ஸோ நம்மளுடைய சிந்தனை தான் நம்ம யார், என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குங்க. நம்மளுடைய தாட்ஸுக்கு ஒரு பவர் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நுட்பமாக யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரியாலிட்டியில் அதை நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றோம். இப்போவுமே உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து உங்கள் மைண்ட் நம்ப ஆரம்பிக்கும். ஸோ ஃபெயிலியரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, லைக் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, என்னால் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது, எனக்கு எதுவுமே தெரியல, இந்த ஃபெயிலியர் தாட்ஸை வந்து உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களை ஃபிட் பண்ணிட்டு போகுங்கிறது தான் சொல்லுவோம். அதுவே இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது, எங்கேயுமே வந்து உனக்கு ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்னால் முன்னாடி போயிட முடியும், எங்கே கிடைக்கும்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈவன் அந்த ஸ்ட்ரகிள் கூட உங்களுக்கு கண்ணை விட்டு மறைஞ்சிரும். அங்கே இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தாங்க உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் வந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு முயற்சியும் அந்த லெவலில் ஃபெயில் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக போக மட்டும் விட்டுரு.